தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 12 மசோதாக்கள் மீது ஆளுநர் ஏன் முடிவெடுக்கவில்லை என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், 12 மசோதாக்கள் மீது ஆளுநர் ஏன் முடிவெடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். நீதிபதிகள் வேறு என்னென்ன கேள்விகளை அவர் முன் வைத்துள்ளனர்? அருணா, கண்டிப்பாக இந்த வழக்கு விசாரணையானது காலை தொடங்கி தற்போது வரை இந்த வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. நாளை இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்படுகிறது. நாளை மீண்டும் இந்த வாதங்கள் தொடரும். இதற்கிடையில் பல்வேறு கேள்விகள் நீதிமன்றத்தாலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழ்நாடு அரசு சார்பு, ஆளுநர் தரப்பு என அனைத்து தரப்பினரிடமும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த மசோதாக்களை இந்த குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம். அவ்வாறு பரிந்துரைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அரசியல் சாசன பதவி வகிக்கும் ஒருவர் அரசியல் சாசன விதிகளுக்கு மாறாக ஒரு மாநிலத்தின் மக்களை அவமதிப்பது, அதே போல மாநிலத்தை செயல்பட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்தின் தோல்வியாகும் எனவும், அதே போல ஆளுநருக்கு உள்ள உரிமை வரம்பு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது, ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே போல அமைச்சரவை ஆலோசனை முடிவுபடிதான் அவர் செயல்பட முடியும் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் தரப்பில் ஆஜரான வெங்கட்ரமணி அவர் ஆளுநர் என்பவர் ஒரு தேவையில்லா இடத்தில் உள்ளார் என்பது சித்தரிக்கப்படுவதாக அவர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டாக இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மசோதாக்களை கிடப்பில் போடுவது அவரது நடவடிக்கை தொடர்பாக மட்டுமே நாங்கள் முடிவு செய்ய உள்ளோம் என்றும், ஆளுநர் பதவியை அதிகாரத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, ஏன் 12 மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதே போல 2 மசோதாக்களை ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார், 10 மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க மறுத்தார் என்பது தொடர்பான அந்த கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். மேலும் அரசு மறுபடியும் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பும் பொழுது மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த ஆளுநர் தரப்பு, ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பினால் அதனை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றினால் அது சட்டமாகிவிடும். மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது ஒரு மிக முக்கிய பொறுப்பு, அதனை அரசு மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் என்றும் கருதுகிறீர்களா என்று ஆளுநர் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கு நீதிபதிகள் அரசு என்ன செய்ய முன்வருகிறதோ அது ஆளுநருக்கு பிடிக்கவில்லை என்பது அவருடைய சொந்த கருத்து தானே, தமிழக அரசு மறைமுகமாக நீதிமன்றத்தின் மூலம் தங்களது மசோதாக்களை சட்டப்பூர்வமாக்க கோருகிறார்கள் என்று ஆளுநர் தரப்பில் மீண்டும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு நீதிபதிகளும் நாங்கள் கேட்பது அனைத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வாய்ப்பு இருந்தபோது ஏன் 2 மசோதாக்கள் மற்றும் முதலில் அனுப்பப்பட்டது என்று கூறுங்கள் என கேட்டார்கள். மேலும் ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் நிறுத்தி வைத்தார் என்றால் இந்த பிரிவின்படி அரசியல் சாசனம் 200 அல்லது வேறு ஏதேனும் இந்த விதிமுறைகள் உள்ளதா போன்ற கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். அதே போல ஆளுநர் தனக்கு வேண்டியபடி சுயமாக முடிவு எடுத்துள்ளார் என்ற ஒரு கருத்தையும், மிக முக்கிய அந்த கருத்தையும் கருத்தாக நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு ஆதரவாக வாதிடுவதை ஏற்க முடியாது என்றும் காட்டமாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அனைத்து தரப்பு வாதங்கள் விரிவாக பதிவு செய்யப்பட்டு வரக்கூடிய நீதிமன்றம் நாளை காலை மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்குவோம் என்று தற்போது இந்த வழக்கை நாளை ஒத்திவைத்திருக்கிறார். அருணா, ஆளுநர் ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வழக்கு நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ராஜீவ்.